நீதிபதிகள் இருவர் என்ற போதே ஒரு காவி வேட்டியை கட்டி வரலாம் என்று நினைக்கிறேன். கொஞ்சம் பயம் வந்திருக்கும். எனக்கு ஒரு சத்தியமான ஒரு நிச்சயமான ஒரு முடிவு உண்டு. அப்படி வந்திருந்தால் தீர்ப்பு எங்களுக்கு தான் வரும். ஏனென்றால் குன்றத்து மலை மீது முருகனும் சிக்கந்தரும் அமர்ந்து மாலை நேரங்களில் உரையாடி கொண்டிருந்த ஒரு அழகான ஒரு சூழ்நிலையை ஒரு தீர்ப்பு கெடுத்து நாசமாக்கி போட்டது என்பதை யோசித்து பாருங்கள். திருப்பரங்குன்றம் எப்படிப்பட்ட இடம் என்பது நன்றாக வந்தார்கள், நன்றாக ஆடினார்கள். இந்த குடும்பத்தின் தலையில் நான் தான் சுமந்து ஐயோ அத்தான் உடலை தானம் கொடுத்திருக்கிறேன். நான் தான் உடலை மனத்தை தானம் ஆனால் உண்மையில் சொன்னார், இந்த அரங்கத்தில் நான் பொய் சொல்லுவதில்லை, என்னுடைய உடலையும் நான் தானம் கொடுக்கிறேன். அருமை அருமை அருமை. கட்டி பிறகு யோசித்து பாருங்கள். எனக்கு 2 ஆண் குழந்தைகள். நிச்சயமாக என்னை அவர்கள் அடக்கம் செய்ய மாட்டார். உங்களை அடக்கவே ஏதோ ஒரு சொத்து பத்து, ஒரு வீடு, ஒரு வாசல், ஒரு நிலம் ஏதாவது இருந்திருந்தால் ஒருவேளை அதற்காக என்னை அவர்கள் என்ன செய்வார்கள்? அடக்கம் செய்யலாம். ஒருவேளை ஒரு ஏழை ஆசிரியர் பென்ஷனால் வாழ்ந்த இவரை டென்ஷன் இல்லாமல் அனுப்ப வேண்டும் என்று நினைத்தால் அவர்களுக்கு நான் என் உடலை தானம் செய்தான் ஆக வேண்டும். இளவரசி அப்படித்தான் பண்ணியிருப்பார்கள். மேடைகள் அவர்கள் இப்படியெல்லாம் சொல்கிறதை பார்க்கின்ற போது மனது வேதனைப்படுது. இன்னொன்று சொன்னாங்க, மனிதனையும் பூத்து இருக்குது சொல்றதுக்கு உங்களுக்கு மனசுக்கு எப்படி இவ்வளவு தைரியம் இருந்தது? மனிதனும் பூத்து இருந்தது, பூத்து இருந்தது. நான் என்னுடைய தாய் தகப்பனோடு என்னுடைய சகோதரன் சகோதரியோடு வாழ்ந்த காலங்களிலே 98 வயது வரை என்னுடைய தாத்தா என்னோடு வாழ்ந்த காலங்களில் மனிதனையும் பூத்து இருந்தது. சூப்பரா இன்னைக்கு யார் கூட இருக்கா? இன்னைக்கு யாருமே இல்லை. இன்னைக்கெல்லாம் வந்து பார்க்கணும். என்னுடைய வீட்டில் அந்த வராண்டாவில் இருக்கிற 3 படிக்கு கீழே ஒரு நாற்காலி. அந்த நாற்காலியில் நிறைய நேரம் நான் தனியாக அமர்ந்திருக்கேன். என்ன ஒரு ஏடிஎம் செக்யூரிட்டி கார்டு மாதிரி ஒரு யூனிஃபார்மோ ஒரு கம்போ கையில இல்லையே தவிர. அந்த ட்ரெஸ்ஸே போட்டுருக்கேன். ஆமா, கரெக்டா சொல்றேன். பெரும்பகுதியினுடைய உடைகளை நான் இப்படித்தான் அமைத்துக் கொள்வது. உண்மையில் சொல்கிறேன், தகப்பனாய் சொல்லுகிறேன், மன வேதனையோடு சொல்கிறேன். கல்லூரி போகின்ற காலத்தில் கூட என்னுடைய பெட்டி எடுத்து விடுமுறைக்கு செல்கின்ற பொழுது என்னை வழியெழுப்புவது வருகின்ற என் தகப்பனுடைய கண்கள் கலங்கி நான் பார்த்திருக்கிறேன். பஸ் ஏறதுக்கு முன்னாடி அவர் என்னை கட்டி பிடிச்சு தைரியம் எப்படி என்ன நாங்கெல்லாம் செகண்ட் இயர் வார்த்தையா, நீங்களாம் டிகிரி வாங்கி பெரிய அளவுக்கு போகணும்னு சொல்லி தட்டி கொடுத்து அழுத அந்த தகப்பனை பார்க்க. எங்க அப்பா கூட படுத்து ஒரு 7வது 8வது படிக்கின்ற பொழுது கூட அந்த ஒரே அறைக்குள்ளே நான், என் அண்ணன், என் தங்கை எல்லோரும் ஒன்றாக படுத்து அப்பாவும் அம்மாவும் மாறி மாறி இப்படி 2 நடுவர்கள் கதை சொல்வதை போல தீர்ப்பு சொல்ல அந்த மாதிரி ஒன்றாக பின்னி பிணைந்து படுத்து கிடந்த இந்த வீடுகள் எப்போதும் தனித்தனி அறைகளாக மாறினதோ அப்பவே என்ன இதை அவை குறிப்பிட்டு நீக்கக்கூடாது. ஆக இப்போது என்ன ஆனது? வீட்டுக்குள்ள யாரும் பேசுவதே கிடையாது. என் மனைவி என்னோடு பேசி 15 ஆண்டுகள் ஆகிவிட்டது. பொய் சொல்லுவது அவர்களுக்கு ஏதாவது தேவை என்றால் மட்டும்தான் என்னுடன் பேசுவார்கள். இப்போது என் மனைவியின் உலகம் எல்லாம் என் பேத்தி.
என் மகனின் உலகம் எல்லாம் என் மருமகள். எனக்கு யார்? உண்மையை கண் கலந்தார். 60 வயது தாண்டிய ஒவ்வொரு தகப்பனுடைய நிலைமையும் இதுதான். பேசுவதற்கு ஆள் கிடையாது. பேசி வருவாள், படக்கென்று என்னுடைய செல்போனை பிடிக்கொண்டு ஓடிவிடுவாள். அதுக்காக பயப்படுறீங்க. இல்ல அதுக்காக பயப்படுறீங்க. இது பயப்படுது. பேசுவதற்கு கூட வழி இல்லை சார். சீட்டுவதற்கு வழி இல்லை. அவர்களுக்கு ஏதோ தேவை நிறைவேற்றிக் கொள்வதற்காகத்தான் நான் இந்த வீட்டு வாசல்களில் அமர்ந்து கொண்டு சதா ஒரு காவல்காரரை அமர்ந்து கொண்டிருக்கிறேன். யார் அழப்போகிறார்கள்? யாரும் அழுவதற்கு யாரும் கிடையாது. என் கண்ணீர் கலங்காமலே கலங்கியவள் என் தாய். நான் வெற்றி பெற வேண்டும் என்று அழுதவர் என் தகப்பனார். நான் வாழ்ந்த வாழ்க்கை கிழிந்த டவுசரோடும் அழுத்த சட்டையோடும் நான் வாழ்ந்த பொழுது இருந்த அன்பு, மகிழ்ச்சி, ஒரு காம்பவுண்ட் வீடு. தண்ணி கொடுங்க. தண்ணீர் கொஞ்சம் தண்ணி போட்டதே இப்பதான் ஆட்டம் ஆரம்பிக்கும் பாருங்க. உண்மைகளை உறக்க பேசுகின்ற ஒரு தொண்டை கூட வளர்ந்துருக்கிறார். இந்த இந்தியாவுல மனிதநேயம் தூக்குதலும் சொன்னா எவ்வளவு சேர்க்க சார், இன்றைக்கு இருக்கிற என்னுடைய பேத்திகளை சமாளிக்க என்ன முடியும்? கல்யாணம் ஒரு 12 வயசு ஒரு 16 வயது நிரப்பதற்கு பெண் குழந்தைக்கு என்று சொன்னார். பெற்றோர்கள் படுகிற பாடு எப்படியாவது நல்ல இடத்தில் கரை சேர்க்க வேண்டும் என்று போராடி அந்த ஒரு பிள்ளையை ஒரு நல்ல கடனுடைய கையிலே பிடித்து கொடுத்தது தான். இன்னைக்கு அசால்ட்டா சொல்றார், ஐ டிசைன் மை லைஃப். என்னுடைய வாழ்க்கை எனக்கு தீர்மானத்திற்கு தெரியும். அப்பா பார்த்து பிள்ளை எத்தனை குழந்தைகள் ஐடியில் போய் பாருங்க. 35 வயது தாண்டிய பெண் குழந்தைகள் கல்யாணம் திருமணம் முடிக்காமல் பெற்றோர்களோடு சண்டை போட்டுக்கொண்டு வாழ்கிற என்னுடைய குழந்தையா பொண்ணு வரைக்கும் ஒண்ணும் பண்ண முடியல சார். ஏற்று பேச முடியல, ஒண்ணும் செய்ய முடியல. ஏதாவது பேச போய் சட்டி ஒரு நாஸ்டிக் மவுத்து நாஸ்டியோட தெரிஞ்சு போச்சு. நான் மவுத்து மட்டுமே வெளியே தெரிஞ்சேன். க்ளோஸ் யுவர் மவுத். என்னுடைய வாழ்க்கை எங்கே இருக்கிறேன்? பென்ஷன்கிற ஒண்ணு மட்டும் வராமல் இருந்திருந்தால் வாழ்க்கை என்ன ஆகிடும்? மனிதனை தலைக்கிறான். ஒரு விஷயத்தை சொல்லுகிறேன், தயவு செய்து அதற்கு மட்டும் அனுமதியுங்கள். நீதிபதி தனியாக பண்ணி 2018 ஜனவரி 10 உங்களுக்கு ஞாபகம் இருக்கிறதா? 2018 ஜனவரி 10 காஷ்மீரில் ஒரு மாலை நேரம் ஒரு 8 வயது குட்டி சிறுமி குதிரை வைத்துக் கொண்டிருக்கிறார். அவனுக்கு அந்த வீட்டிற்கு குதிரை வைப்பது, இந்த குதிரைகளை பராமரிப்பது என்பது குட்டி குழந்தைகளுக்கு பிடிக்கும். அவள் அந்த குதிரையை வைத்துக் கொண்டிருக்கிறாள். அவருடைய அப்பா பெயர் யூசுப், அம்மா பெயர் நசீமா. ஆனால் அவர்களுக்கு சொந்த பிள்ளை ஆசிப்பா கிடையாது. அந்த குழந்தை 8 வயது குழந்தைக்கு பேர் ஆசிப்பா. ஆனால் அந்த ஆசிப்பா என்பவள் அந்த இருவரின் சொந்த பிள்ளை கிடையாது. அவர்களுடைய தம்பி பிள்ளையை தத்தெடுத்து வளர்க்கிறார்கள். மனிதநேயத்தை பாருங்கள். சொந்த பிள்ளை விபத்தில் இறந்தாலும் கூட தன் பிள்ளையை தன் பிள்ளையாக, தம்பி பிள்ளையை தன் பிள்ளையாக வளர்க்கிற மனிதநேயம் அங்கு இருந்தது. 8 வயது குழந்தை சந்தோஷமாக அந்த குதிரையை வைத்துக் கொண்டிருக்கிறார். மணி 6 அந்த குதிரை ஒன்றொன்றாய் வீடு வருகிறது. 7 8 எல்லா குதிரையும் வந்து சேர்ந்து விட்டது. ஆசிப்பாவை பதறுகிறார்கள், தேடுகிறார்கள், ஓடுகிறார்கள். அங்கு பின்பு ஓடி தேடி என் பிள்ளையை காணோம் என்று அழுகிறார்கள். தன் நாடு இஸ்லாமியர் காவல்துறை போய் சொன்னால் அடித்து வெளியே போகின்ற கட்டுகிறார்கள். நிலைமை இந்தியாவில் 1 நாளாகுது, 2 நாளாகுது, 3 நாளாகுது, பிள்ளையை காணும், தேடுகிறார்கள். அருகே இருக்கிற கோயில் பக்கமெல்லாம் போய் தகப்பன் தேடுகிறார் யூசுப். ஆனால் அந்த பிள்ளையை கண்டுபிடிக்க முடியவில்லை. 7வது நாளில் அந்த பகுதியில் இருந்த புதருக்குள், காட்டு புதருக்குள்ள நைந்து போன நிலையில் 8 வயது சிறுமியை எடுக்கிறார்.
முகத்துல கள்ள போட்டே கொண்டிருக்காங்க, கால்கள் உடைக்கப்பட்டிருக்கிறது, சின்னாவில் படுத்திருக்கிறார்கள் 8 பேர். இந்த 8 பேர்ல ஒருத்தன் 4 பேர் வந்து அந்த பகுதியிலே இருக்க கோயில்ல இருக்கக்கூடிய அந்த கோயில் தக்கார், அவருடைய பையன், அவருடைய நண்பர்கள். அடுத்த 4 பேர் யார் தெரியுமா? அங்கிருந்த காவல்துறையை சேர்ந்த அதிகாரிகள். இவர்கள் 8 பேரும் சேர்ந்து அந்த குழந்தையை நாசப்படுத்தி, சின்னாமலப்படுத்தி, கொன்று அழித்து, இதை படிக்கின்ற பொழுது கண் கலங்கும். யோசித்து பாருங்கள், என்ன காரணம்? இவர்கள் வந்து இங்க ஆடு மேய்க்க மாடு மேய்க்க வந்தவர்கள் அங்கே இடம் வாங்குகிறார்கள், இந்த பகுதியை ஆக்கிரமித்துக் கொள்வார்கள், இவர்களை விடக்கூடாது, இந்த நாடோடி இஸ்லாமியர்களை விரட்ட வேண்டும் என்ற ஒரே காரணத்திற்காக, ஒரு பயமுத்திற்காக அந்த பச்சை பிள்ளைக்கு என்ன தரும்? போதைப் பொருளை அதன் வாயிலே திணித்து 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 ஒரு சுட்டு தண்ணீர் உணவு கொடுக்காமல் அந்த பிள்ளையை கொன்ற தேசம் இந்த தேசம். மனிதனை கொடுத்திருக்கிறதா? கொஞ்சம் வெக்கமா எனக்கே நீங்க சொல்லும்போது கலந்துருங்க. கோர்ட்டுக்கு போய் சொன்னா கோர்ட்ல என்ன சொல்றாங்க? வக்கீல் பூரா அந்த 500-600 வக்கீல் அந்த கோர்ட்டுக்கு முன்னால் அந்த கைது பண்ணி போடுறதுக்கு விடுதலை செய்யணும்னு சொல்றாங்க. குற்றவாளிகளுக்கு எதிராக இந்த சமூகம் இருந்தது, குற்றவாளிகளுக்கு சப்போர்ட் பண்ணி சட்டம் இருந்தது, காவல்துறை இருந்தது, இருந்தது 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 என்று சொல்லவில்லை. பெரியோர்களே, மனிதன் இருந்தது இருந்தது என்று சொன்னார். 2018 இல்லை, 2026 சட்டமும் நீதித்துறையும் காவல்துறையும் அவர்களுக்கு பக்கம்தான் இருக்கிறது என்பதை புரிந்து கொள்ளுங்கள். இதையெல்லாம் மாற்றி உடைத்து எரிகிற ஒரு காக்ரோச்சாக, ஒரு முற்போக்குவாதியாக, ஒரு பொதுவுடைமைவாதியாக மனிதர்கள் ஜாதி மதம் துறந்து ஒன்றிணைந்து இவர்களை நொறுக்காதவரை இவை மூன்றும் ஒன்று சேர்ந்து மனிதநேயத்தை அழித்து போட்டுக் கொண்டே இருக்கும். நாமும் அழிக்கப்படுவோம் என்பதை மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். ஆகவே மனதார சொல்லுகிறேன், இப்படி ஒரு பொய்யான தீர்ப்பை சொல்லி இந்த சமூகத்தை அழித்து விடார்கள். இல்ல, அடுத்த கவர்னர் பதவிக்கு கொஞ்சம் அப்ளை பண்ணிருக்கேன். அதனால ஒரு நீதிபதிக்கே சந்தேகப்படுவாங்க, 2 நீதிபதி வேற. தயவு செய்து நீதியை காப்பாற்றுங்கள், ஒரு நல்ல நீதியை தாருங்கள். இப்படி ஒரு பொய்யான ஒரு தீர்ப்பை சொல்லி இவர்களும் சரி மண்ணையும் நம்பிக்கோடு கொடுத்துப்பாரு. லேட்டானா வீட்டுக்கு தேடுவார்கள், அதிகமா லேட்டானா அச்சப்படுவார்கள். ஆகவே மனிதனை இந்தியாவில் வர வர பூத்து போய்விட்டது என்று மன வருத்தத்தோடும் அன்பிற்கோடும் செய்து கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி.